அரசியல் விமர்சகர் திரு ஞானி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் திரு ஞானி. வணக்கம். விஜயகாந்த் சுப்பிரமணியன் சுவாமியினுடைய சந்திப்பு நிகழ்ந்தது. இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் உங்களுடைய கருத்து? பின்னணி என்ன என்பதை விட இது அடுத்த கட்டமாக தேர்தல் கூட்டணியாக மாறுமானால் அதன் விளைவுகள் என்ன என்று யோசிப்போம். தேமுதிகவும் பாஜகவும் ஒரு அணியில் வருவதனால் அது திமுகவை பலவீனப்படுத்துவதால் நோக்கமாக இருக்க முடியும். ஏனென்றால் அதிமுகவுக்கு எதிராக திமுக ஒரு பெரிய கூட்டணியை அமைத்தால்தான் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை கொடுக்க முடியும் என்கிற சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அதற்காக மெல்ல மெல்ல திமுக அணியை நோக்கி ஒவ்வொரு கட்சியாக நகரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிற போது அதை தடுப்பதற்கு அதிமுக சார்பிலே முயற்சிகள் நடக்கின்றன. அதில் இன்றைக்கு பிஜேபியை பொறுத்த மட்டும் அவர்கள் உடனடியாக இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டிலே திமுகவை பலவீனப்படுத்தினால் போதும், அதிமுகவை 2021 பார்த்துக் கொள்ளலாம் என்கிற பார்வையில் தான் பிஜேபி இருக்கிறது. எனவே இந்த முயற்சி எல்லாமே திமுகவின் சார்பில் ஒரு பெரிய கூட்டணி வரவிடாமல் தடுப்பதற்காகவும் எதிர்கட்சிகளை பிரிப்பதற்காகவும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாகத்தான் இதை பார்க்கிறேன். இவர்கள் கூட்டணி அமைத்தால் அது திமுகவை மட்டும் தான் பாதிக்குமா? ஏன் அதிமுகவை பாதிக்காது? அதற்கான காரணங்களை சொல்லுங்க ஞானி. ஏன் அதிமுகவை பாதிக்காது என்று சொன்னால், இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் யாருக்கு போகும் என்பதுதான் கேள்வி. அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுக அமைக்கக்கூடிய கூட்டணிக்கு கொஞ்சம் போகலாம். இன்னொரு பக்கம் நாங்களும் அதிமுகவை எதிர்க்கும் என்று சொல்லக்கூடிய தேமுதிக பாஜக போன்றவருடைய கூட்டணிக்கு போகலாம். அப்போது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் இப்படி பிரிந்தால் அது அதிமுகவுக்கு லாபகரமான விஷயம்தான். அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒற்றையாக ஒரே ஒரு அணிக்கு போய் சேருமானால் அது அதிமுகவை நிச்சயம் கடுமையாக பாதிக்கும். அடுத்ததாக மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் என்று ஒரு 5 கட்சிகள் மக்கள் நலனை காக்க வேண்டும் என்று ஒரு கூட்டு இயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்றாங்க. அந்த கூட்டு இயக்கத்தில் விஜயகாந்தினுடைய தேமுதிக இணைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? இல்ல, அந்த கூட்டு இயக்கத்தில் இவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த கூட்டு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் கூட ஆட்சியில பங்கு என்பதை திமுக ஒப்புக்கொண்டால் அவர்கள் திமுக அணிக்கு போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுடைய சந்திப்பு, அதாவது விஜயகாந்த் சுப்பிரமணியன் சுவாமி இவர்களுடைய சந்திப்பை தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகள் இனி எப்படி இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிமுகவுக்கு எதிராக ஒரு ஒற்றை அரசியல் அணி உருவாகாமல் தடுக்கிற வேலையிலே அதிமுக முயற்சி செய்யும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபியும் அதைத்தான் விரும்புவதாக தெரிகிறது. விஜயகாந்தினுடைய கருத்து இந்த சந்திப்பை பற்றி என்னவாக இருக்கிறது? விஜயகாந்த் இப்போதைக்கு அவர் பகிரங்கமாக தன்னுடைய நிலை என்ன என்பதை பற்றி பேசப் போவதில்லை. தேர்தல் நெருங்கிற சமயத்தில் அவர் பேசக்கூடும். ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் யாரோடு இருந்தால் அவருக்கு அதிக இடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று பார்க்கக்கூடும். அப்படி பார்க்கிற போது அவர் நேரடியாக இன்றைக்கு அதிமுகவோடு போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அதிமுக இவருடைய எம்எல்ஏக்களை இவருடைய கட்சியிலிருந்து விலக்கி அவர்களுக்கு சாதகமாக மாற்றியிருக்கிறார்கள். எனவே அவர் நேரடியாக இப்போது அதிமுகவோடு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் திமுகவோடு வரக்கூடிய அவருடைய வாய்ப்பை தடுப்பதுதான் இதில் நோக்கமாக இருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதாவை பிரதமர் மோடி சந்தித்தார். அந்த சந்திப்பிற்கும் இவர்கள் நிகழ்த்திய இந்த சந்திப்பிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? மோடி ஜெயலலிதாவை சந்தித்தது என்பது பொதுவாக தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுகவுக்கிடையே ஒரு நட்பு நல்லிணக்கத்திற்கான சந்திப்பை தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக டெல்லியில பிஜேபிக்கு மாநிலங்களவையில் ஆதரவுக்கு அதிமுகவை சார்ந்து இருக்கிறது. அதற்கான ஆதரவுக்காகவும் பிஜேபி அதிமுக மிக கடுமையாக எதிர்க்காது என்பதற்கான ஒரு அறிகுறியாகவும் அதை பார்க்கலாம். சற்று முன்னர் பேசிய சுமன் சி ராமன், பாரதிய ஜனதா அவனுடைய ஒரு முயற்சியினால் கூட இது நடந்திருக்கலாம், பிறகு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டணி சம்பந்தமாக எதுவும் நடக்கவில்லை என்றால் இது சுப்பிரமணியன் சாமியினுடைய தனிப்பட்ட சந்திப்பு என்று சொல்லிவிடுவதற்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார். அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது பிஜேபியுடைய வழக்கமான உத்திகளில் ஒன்று. அதற்காகத்தான் அவர்கள் சுப்பிரமணியன் சுவாமி போன்ற ஆட்களை கட்சியில வைத்திருக்கிறார்கள். அவர்களை பல்வேறு வேலைகளுக்கு அனுப்ப முடியும். அனுப்பி அந்த வேலையை வெற்றி பெற்றால் அதை கட்சி வேலையாகவும், வெற்றி பெறாவிட்டால் அவர் தனிப்பட்ட விஷயம் என்றும் சொல்லிவிடுவதற்கு வசதியது. தமிழகத்தில் அந்த 2016 ஆண்டில் நிகழவிருக்கின்ற அந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாரதிய ஜனதா எந்த அளவிற்கெல்லாம் தயாராகி வருகிறது? யாரையெல்லாம் தன்னுடைய கூட்டணியில் இழுக்க வேண்டும் என்ற யோசனையில் இருக்கிறது பாரதிய ஜனதா? பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் நான் அதை அனுமானிக்கிறபடி அவர் 2016 தேர்தலில் தாங்கள் ஆட்சியை பிடிப்பது என்கிற நோக்கத்தை கைவிட்டு விட்டார்கள் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட திட்டமோ லட்சியமோ அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. மாறாக 2016 தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக மேலும் பலவீனப்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் அவருடைய இலக்காக இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக 2021 அதிமுகவை பலவீனப்படுத்திக் கொள்ளலாம். முதல் கட்டமாக திமுகவை முற்றாக பலவீனப்படுத்தி விட வேண்டும்
என்ற அணுகுமுறையில் இருந்தால் பாஜக காய் நகர்த்துவதாக தோன்றுகிறது.